வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே நிலவில் நான் தங்கி உள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கி உள்ளேன். சொல்லுங்க. கை தட்டுங்களேன். கை வலிச்சா விட்டு Raja, thank you, Appa. Raja, glory, Raja, amen. Raja, thank you, Appa. Thank you, Appa. Raja. பக்தர் சொல்றார், தட்டிட்டே இருங்க. கை வலிக்கிறவர தப்பு இல்லை. நான் பேசினாலும் தட்டுங்க. வலிச்சா விட்டுப்பா. எல்லா துக்கமும் ஓடு. எல்லா துக்கமும் சந்தோஷமா மாறட்டும். சஞ்சலம் நீங்க நான் சந்தோஷப்படுத்துவேன். இருக்கா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி தேய்ச்சி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். ஒரு வாக்கு கொடுக்கிறார். 31 எரேமியா 13 3:1 1:3 31 13 நான் மனப்பாடம் பண்ணி இல்லாமையா 3:1 3:1 ஆமென் சொல்லுங்க. அதுதான் இப்ப நடக்குது. 3:1 1:3 ஆமென் சொல்லுங்க. எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். யெசையா glory glory glory. அப்பா சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். சந்தோஷம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. சந்தோஷம் உண்டாவதாக. எல்லாரும் கன்னிகைகள் தான் முதல்ல வர்றாங்க. வாலிப பிள்ளைங்க தான் முதல்ல. கை தட்டுங்க. அப்படி பார்த்து சிரிங்க. வாலிப பிள்ளைங்க தான் கன்னிகைகள். உங்க பேர் என்ன? முதல்ல ஆமென். கன்னிகைகள்
வாலிப பிள்ளைகள் மேல அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க. ஆமென். கன்னிகைகள் கன்னிகை. அல்லேலூயா. அல்லேலூயா. Virgins, அதான் திருமணம் ஆகாத அன்பு பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். Virgins. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Will rejoice in the dance. ஆமென். நடனமாடி அவர்கள் மகிழ்வார்களாம். ஆமென். நடனமெல்லாம் ஆட சொல்லல, நின்னாவது சந்தோஷமா தான் கேட்டுங்க. உங்களை நடனமா ஆட சொல்றோம். The young virgins will dance and ஆமென். sing. ஆமென். ஆமென். அப்படியே ஆகட்டும். வாலிப பிள்ளைகள்லாம் நான் கை வைத்து அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். அது நெஞ்சில கை வைங்க. வெக்கப்பட்டா கை தூக்காத, நெஞ்சில கை வச்சு வாலிப பிள்ளைகள்லாம் ராதா ராகா பாகா. உங்க மேலதான் இன்னைக்கு முதல் ஜெபம் உங்களுக்காகத்தான். ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். எங்கள் வாலிப பிள்ளைங்க எங்கள் வாலிப பிள்ளைகள் will rejoice rejoice and dance. and dance. நடனமாடி நடனமாடி அகமகிழ்வார்கள். மகிழ்வார்கள். இயேசையா. Glory. 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 பா, 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 பா. ஏ, பா, 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 கா, தா, ரா, கா, பா, கா, தா, ரா. Glory. 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 மம்மா கத்தரலர கபகா. அடுத்து தான் யங் மேன் வர்றாங்க. வாலிபர்கள் அடுத்து தான் வர்றாங்க. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு வாலிபர் கூட்டமா வச்சுக்குறோம். இன்னைக்கு வாலிபர் கூட்டம். ஆமென். நானும் கூட வாலிபன் தான். நீங்க எல்லாரும் வாலிபர்கள் தான். ஹalleluya. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். வாலிபர்களும் வாலிபர்களும் முதியோரும் கூட முதியோரும் கூட ஆனந்த களிப்பா ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். மகிழ்வார்கள். இயேசையா. மகிழ்வார்கள் என் பிள்ளைங்க. மகிழ்வார்கள். மகிழ்வார்கள். இயேசையா. மகிழ்வார்கள். மகிழ்வார்கள். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். Rejoice. கவலைகள் மறந்து Jesus. பாடுவோம். உங்களை ஆற்றுகிறான், இயேசு ராஜா தேற்றுகிறான். வந்திருக்கு. சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறான். கொண்டாடுவோம். மகதரலர கபகா. கைதட்டி நாம் பாடுவோம். மகதரலர மகதரலா. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா அந்த ராஜா இயேசு ராஜா எங்க ராஜா. ஒரே இயேசு ராஜா அந்த ராஜா. இயேசு இயேசு. இயேசு ராஜா. Thank you அப்பா. Thank you அப்பா. இயேசு ராஜா. Thank you அப்பா. இயேசு இயேசு ராஜா. Thank you அப்பா. இயேசு இயேசு ராஜா. இயேசு ராஜா. இந்த ராஜா. Glory. ராஜா தந்த ராஜா. இயேசு ராஜா. இந்த ராஜா. இயேசு ராஜா தந்த ராஜா. இயேசு ராஜா. சங்கீதக்காரன் சொல்றாரு 85:6 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 85:6 86:5. ஆமென் சொல்லுங்க. 86:5. ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. Lord, Lord. Lord, oh Lord, Oh Lord. you are good, You are good. ready to forgive, Ready to forgive. abundant in mercy. Abundant in mercy. 3 காரியம். நீ நல்லவர்னு சொல்லுங்க. நல்லவர். மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர். கிருபை மிகுந்தவர். கிருபை மிகுந்தவர்.
மிகுந்தவர். அது யார் மேல? கூப்பிடுகிற யாவர் மேல். கூப்பிடுகிற யாவர் மேலும். கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசையா. கூப்பிடுறவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம். ஆமென். சந்தோஷமா கேளுங்க. நல்லவர். நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவர். நல்லவருக்கு என்னையா தமிழ்ல? நன்மை செய்கிறவர். ஆமென். ஆமென். எந்த நன்மைக்காக வந்திருக்கீங்க? நிச்சயமாய் ஒரு நன்மை வேணும் இன்னைக்கு. ஆமென். ஒரு நன்மை இந்த வாரம் வேணும். ஆமென். இந்த மாதம் ஒரு நன்மை வேணும் என் வீட்டுக்கு, ஆமென். என் குடும்பத்துக்கு, ஆமென். என் பிள்ளைக்கு, ஆமென். என் உடலுக்கு. ஆமென். அந்த நன்மை இன்னைக்கு நடக்குதுன்னு நான் சொல்லலாம். நடக்குது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால என்ன நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தொழில்ல, சுகத்துல எந்த நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்களோ, ஆமென். கர்த்தர் நன்மையை தருகிறதற்காக நன்றி அப்பா. நன்மை செய்கிறதற்காக நன்றி. உடல் சுகத்துக்காக வந்திருக்கிறீங்க, அது நடப்பதாக நான் சொல்லலாமா? உடல் ஒரு வல்லமை, ஒரு சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். நீங்க ஆமேன்னு சொல்லணும். எல்லா உடல் பலவீனமும் மறைவதாக சொல்லலாமா? மறைவதாக. மறைவதாக. கால்களில் கால், அப்படியே கால்களிலே பிள்ளைகளுக்கு வல்லமை. முட்டு பகுதியில என் பிள்ளைகளுக்கு வல்லமை. சுகம். கைகளிலே. ஹல்லேலூயா. தலை பகுதியிலே, இதய பகுதி. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம். சுகமாக. சுகம். இதுதான் நன்மை. அது உங்களுக்கு உண்டாவதாக. நன்றி அப்பா. அந்நிய பாச பேசுங்க, இடையே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சமூகம் நமக்கு தேவை. ஏறத்தாழ ஒரு 1 hour 11 வரைக்கும் போவீங்க. அல்லேலூயா. ஏறத்தாழ ஒரு 1 hour நிப்பீங்களா? உற்சாகம் பண்ணி நிப்பீங்களா? அவ்வளவுதான். மாமா காதரா. சீக்கிரமா நான் ஃப்ளோ இல்லைன்னா அல்லேலூயா. எப்படி தேவ சமூகம் நடத்துகிறபடி நடத்துகிறேன்னு சொல்லுவான். முடிக்கணும்னு சொல்லணும். தேவ சமூகம் நடத்தட்டும். இந்த கூட்டத்தை தேவ சமூகம் நடத்தட்டும். ஆவியானவர் நடத்தட்டும். நல்லவர், நன்மை செய்பவர். அந்த எரேமியாவுக்குள்ள போனா என்ன நன்மைக்காக ஓடி வருவார்கள் அவரே கர்த்தரே சொல்றாரு பாருங்கவா. ஆமென். அவர்கள் வந்து 12 பாருங்க, 31 12. ஆமென் சொல்லுங்க. 12 31 12 வந்து யார் அவர்கள்? நாங்கள் தான் சொல்லுங்க. நாங்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து பாடுவோம் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. they will come and sing. ஆமென் சொல்லுங்க. they shall come and sing. வந்துட்டீங்களா? பாடுங்க பார்க்கலாம். அப்படியே பாடுங்க. sing. ஏ மகதரா லா லா சே தே ரே கா பாகா ஏசையா பாகா கோரோ கோ பாகா தரா கா பா ஏ பா 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 கா தரா கா பா. ஹalleluya. Hallelujah. 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 எல்லாரும்
எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அருளும் கோதுமை, ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவாங்க. சொல்லுங்க, இந்த நன்மைகளுக்காக அவர்கள் ஓடி வருவார்கள். ஓடி வந்திருக்கிறோம். எந்த நன்மைக்காக? இந்த நன்மைக்காக. கோதுமை, ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி. இதுதான் உலக ஆசீர்வாதம். பொருளாதாரம், கைதட்டுங்க, பொருளாதாரம். இந்த நன்மைக்காக என் பிள்ளைங்க ஓடி வருவார்கள். கடன் இருக்கக்கூடாது. அரே மகா, கடன் வாங்க கூடாது. இந்த நன்மைக்காக நாங்க ஓடி வந்திருக்கிறோம். ஓடி வந்திருக்கிறோம். அம்மா கத்தலா கரா ஏதேரே விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. பற்றாக்குறை இருக்காம, நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அது அடின்னு சொல்லுங்க. அடி, பொருளாதார நெருக்கடி, அத அடி சொல்லுங்க. அந்த கடியை அடிச்சிருவோம். ஒரு செழிப்பை நான் கூறுகிறேன். அதான் சொல்றேன். அதுக்காக வருவார்கள். என்ன ஆவார்களா? அவர்களுடைய ஆத்துமா தண்ணீர் பாய்கிற தோட்டம் போல மாத்திடுவாராம். எப்படி? தண்ணீர் பாய்கிற தோட்டத்துல எவ்வளவு நன்மைகள் உண்டாகும். சொல்லுங்க, நாங்கள் தண்ணீர் பாய்கிற தோட்டமா மாறிடுவோம். தண்ணீர் பாய்கிற தோட்டமாக வளருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, glory, glory. தண்ணீர் பாய்கிற தோட்டம், ஆசீர்வாதம் இருக்கிற தோட்டம், ஜெப தோட்டம். ஆமென். இயேசுயா, இயேசுயா. ஏ பாபா கதா, இயேசுயா. மாரே ஹே பகதரரரா. எல்லா தடைகளை உடைக்கிறோம். நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுயா, பேங்க்ல எப்போதும் பணம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையான போதெல்லாம் பேங்க் போறாப்புல பணம் இருப்பதாக. அப்படி ஆசீர்வதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய பணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய திருமணம், எல்லாவற்றிற்கும் தேவையான ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி தான். ஆட்டுக்குட்டி, கட்டுக்குட்டி, திராட்சை ரசம், எண்ணெய், கோதுமை உண்டாவதாக. இயேசுயா, glory, இயேசுயா. சாலாரா காபா, ஏமாரா ஹாதாரா, ஊரே பகாமே, இயேசுயா. சரலா ராமா காதா தேகா பகாதா மமதகா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். glory, பாடுவோம், செலிப்ரேட் அப்பா. பாடுவோம், நாமத்தை உயர்த்துகிறோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். glory, எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். பாபா, கைதட்டி நாம் பாடுவோம். பாபா கதரா கபகா ஷப்ரே பகதரா மமதரா மக்கத்தரல ரே மகுதரா. இயேசுயா, இயேசுயா,
ஏசையா உங்க சமூகத்துலதான். ஹalleluya ஹalleluya ஆமென். இனி அவர்கள் தொய்ஞ்சு போவதில்லையா? இனி அவர்கள் தொய்ந்து போவதில்லை. ஆமென். அது நல்ல தமிழ் இல்ல, அது they shall sorrow no more இருக்கு. ஆமென். அவங்க இனி துக்கப்படுவதில்லை. அதான் துக்கப்படுவதில்லை. அவர்கள் துக்கத்தோட அலைந்து தெரிவது இல்ல. துக்க முகமா இருப்பது இல்ல. காரணம் துக்கத்தை மாற்றி ஆற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். எதிர்பார்க்கிற நன்மையால என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். கடைசி 14 வசனம் பாத்தீங்களா? என் ஜனங்கள் என் சபை நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவேன். சொல்லுங்க, கைதட்டி ஆமென் சொல்லுங்க. திருப்தியா பிள்ளைகளுக்கு. அப்பா நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக்குவேன். அவர்களை பூரிப்பாக்குவேன். ஆமென் சொல்லு. மனப்பாடம் பண்ணுங்க. பூரிப்பாக்குவேன். திருப்தியாக்குவேன். சாட்டிஸ்ஃபை. ரெண்டு இடத்துலயும் சாட்டிஸ்ஃபை தான் வருதா? சரி, பூரிப்பாக்கி திருப்தியாக்கி பூரிப்பாக்குவேன். ஹalleluya. இன்றைக்கு போகிற போது ஒரு திருப்தியோட அப்பாடா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தா, கர்த்தர் அளிக்கும் நன்மையை நான் அனுபவிக்கிறேன். திருப்தியாகி பூரிப்பா வீட்டுக்கு போறேன். ஹalleluya. Thank you அப்பா. அப்படியே விசுவாசிக்கலாமா? அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கலாமா? ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. நான் அளிக்கும் நன்மையா திருப்தியாக்கி பூரிப்பாக்கு. இந்த வாக்குறுதிய மனப்பாடமா சொல்லுங்க. கர்த்தர் அளிக்கும் நன்மையால திருப்தியோடு போவேன். பூரிப்பாக போவேன். சந்தோஷமா போவேன். ஹalleluya. இனி நான் தொஞ்சு போவதில்லை. இனி துக்க முகமாய் அலைவது இல்ல. அண்ணா துக்க முகமா இருக்கல. வார்த்தை வந்த உடனே சமாதானத்தோட போ. ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை வந்த பொழுதே அவள் துக்கம் நீங்கி சந்தோஷமா மாறிட்டு. கைதட்டுங்க. குழந்தை இன்னும் வரல, ஆனா வார்த்தை வந்துருச்சு. சொல்லுங்க, குழந்தை வரல ஆனா வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை ஏசையா. வருதா? அது வந்தாவே ஹalleluya. நமக்கு ஆறுதல் உயிர்ப்பிக்கிறது. 119 சங்கீதம் 49:50 போனா அந்த பக்தன் எப்படி நன்றி சொல்றாரு பாருங்க, எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. 119:49 உரா மக்கா ஊரா பாகா நீர் எனக்கு கொடுத்த வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்கு தத்துவம் அவன் சொல்லல, ஆனா நமக்கு தெரியும். நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவீர்கள். அதான் வாக்கு தத்துவம். இனி என் பிள்ளைங்க தொஞ்சு போவதில்லை. ஆமென். சஞ்சரே சொல்லுங்க. இதுவே உம்முடைய வார்த்தையே எனக்கு ஆறுதல்.
கை தட்டுங்க. ஆறுதல், ஆறுதல், ஆறுதல் சொல்லுங்க. ஆறுதல். ஆறுதலா இருக்கா? வாக்குறுதியை கேட்கும் போது ஆறுதலா இருக்கா? ஆமென். இதான் என்னுடைய கம்ஃபர்ட், நீங்க தான். கம்ஃபர்ட் நீங்கதான். ஹalleluya. ஹalleluya. அது மட்டுமல்ல, அதுதான் என்னை உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லுங்க. அதுதான் என்ன உயிர்ப்பிக்குது. இயேசையா உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இயேசையா வசனம் உயிர்ப்பிக்கட்டும். இயேசையா வாக்குறுதிகள் உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஆமென். இயேசையா அல்பர்கபாகா, அல்பர்கபாகதரா. உயிர்ப்பிக்குதா, உயிர்ப்பிக்குதா. உயிர்ப்பிக்குது. வார்த்தை உயிர்ப்பிக்குதா. வார்த்தை உயிர்ப்பிக்குது. ஹalleluya. ஹalleluya. உயிர்ப்பிக்கட்டும். எனக்கு என்ன ஆசை, வார்த்தை உங்களுக்கு உயிர்ப்பிக்குது. உயிர் கொடுக்குதா, ஆமென். உயிர் கொடுக்குதா. ஆமென். மகா அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. என்ன அருமையா பக்தன் சொல்றாரு. It gives life to me. ஆமென். உயிர் கொடுக்கிற வார்த்தைக்காக உயிர் கொடுக்கிற ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. அந்த 9ஆம் வசனத்திலேயே கவனிச்சீங்கன்னா, ஹalleluya. எரேமியா 39:9 அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. என் பிள்ளைங்க அழுகையோடு வருவார்கள். இன்னும் சில பேர் அழுகையோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருள் என்பவர் இந்த பக்கம் உட்கார்ந்துருப்பாரு. திடீர்னு நேற்று விபத்துல மரித்து போய்விட்டார். கஷ்டமா இருக்கு. அந்த பழைய பல வருடங்களாக தேவனுடைய பிள்ளைய இந்த அருள் திடீர்னு மறிச்சிட்டாரு. ஆனா என்ன ஒரு சந்தோஷம், இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. ஆமென். நாமெல்லாம் கண்ணை மூடுனா இயேசுவை பார்க்கணும். ஆமென். உரமா கத்தலா கரா, அப்படி ஒரு வாழ்க்கை. நல்ல வேளை அவரோடு போன பாண்டித்துறை சுகமா இருக்கிறாரு. பின்னாடி வந்து இடிச்ச அம்மா, பின்னாடி அப்பா பைக் எப்படியோ மோதிருச்சு. அந்த அம்மாவும் சபை தானம்மா, அவங்களும் சுகமா இருக்காங்க. பாருங்க, 2 சபை போதுனா திடீர்னு ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சொல்றது, எப்படியோ நடந்துருச்சு. 7 பிள்ளைங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா. இதுக்கு வராத மரணம், பிள்ளைங்க தடுமாறுவாங்க. ஆனாலும் நீங்க ஆசீர்வதிச்சிருங்க. அவர்கள் துக்கம் சந்தோஷமா மாறட்டும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அதான் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அழுகையோடு வருவார்கள். அடுத்து ஜெப குறிப்போடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை இன்றைக்கு அவர் நடத்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நடத்துவார். ஆமென். உங்கள் கண்ணீரை துடைத்து நடத்துவார். ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. முடிந்த அப்படியே முழங்கால்